ஏப்பா உடைய பழி வாங்கலப்பா. இந்த நீயே படுத்து பாருப்பா. ஐயோ, இந்த கடிதத்தை நான் எழுதவே இல்லையே. இது யார் இந்த கடிதமா தெரியவில்லையே. இந்த கடிதத்தில் இந்த செயலை செய்து கொடுத்திருக்கிறேன். இது என்ன நியாயம்? இல்ல நீ அனுப்பலையா? அப்ப யார் அனுப்பியிருக்காங்க? தெரியலையே. இந்த கடிதத்தை கொண்டு வந்த காரணத்தை கூப்பிடுறேன். காரணமே அரசே, காரணமே சொல்லுடா. நான் முன்னிட்டு கொடுத்தேன். நீ கடிதம் எப்படி நான் மாதிரி சொல்லுடா. பாக்கணே நான் ஒன்றும் செய்யவில்லையே. நீ ஒன்றும் செய்யவில்லை என்றால் கடிதத்தை எடுத்தோம்னா நீ உனக்கு தெரியாமல் எப்படி அந்த கடிதம் மாறி இருக்கும்? நன்கு யோசனை பண்ணி சொல். நீ வருவழியில் இந்த மாதிரி பேசினாயா? இல்லை நீ ஓய்வு எடுக்கணும் என்று இருந்து விட்டாயா? யாருக்கு பற்றி சொல்லப்பா? சொல்ல. நான் ரோமாபுரியாரின் மனைவி சற்று ஓய்வு எடுத்து வந்தேன். என்ன ரோமாபுரியாரின் மனைவி ஓய்வு எடுத்தாயா? அப்பா அங்கு நடந்த சூழ்ச்சியாக இருக்குமா? சரி அப்பா, அப்படியாக இருக்கட்டுமே. நான் தான் சொல்றது. நான் கடிதம் அனுப்பினேன் என்றால் உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? அந்த சின்ன பாடல்களை சொல்ல நீங்கள் இப்படி முடிச்சிருக்கே. அம்மா, நீங்களும் பிள்ளை பெற்றவர் தானே. உங்களுக்கு கூட மனம் இல்லையா? உங்கள் மனம் பிடிக்கவில்லையா? அந்த பிள்ளைகளை சொல்ல என்னதான் தெரியுது? எங்களுக்கு நீ ஒருவன் தான். நீ நாட்டுக்கு திரும்பி வரமாட்டேன்னு சொல்றதாதான் நாங்க அப்படி செஞ்சுருக்கோம். இது என்னப்பா நியாயம்? உங்களுக்கு உங்க பிள்ளை வேணும் என்றிருக்காங்க. என் மனைவி மக்களை வந்து விட்டிருக்கிறது. நான் என்னப்பா செய்வேன்? என் மனைவி மக்களை நான் மட்டும் வர மாட்டேன். நான் எப்படி நான் ஆட்சி செய்வேன்? எனக்கு இந்த இந்த பாட்டு பதவி வேண்டாம், பதில் வேண்டாம். அடுத்து நீங்கள் ஆள சொல்லுங்க. நான் போகிறேன். பரவாயில்லை. என் மனைவி மக்களிடமே மகனை தெரியுதா? அழுவாதேப்பா. உன் மனைவி மக்களை நாங்கள் கொலை செய்யலப்பா. என் மனைவி மக்களை கொலை செய்யல. அப்படி என்ன பண்ணுவீர்கள்? அவர்களை கொண்டு போய் நாட்டுக்கு தான் விட்டு வந்திருக்கிறோம். என்னது காரணத்தில் விட்டீர்களா? இது அவரிட கொள்கை இல்லையாப்பா? அதற்கு அவர்களை கொண்டு விட்டிருக்கலாமே. 2 காய்களும் இல்லாதவரிடம் 2 குழந்தையோடு கொண்டு போய் காணித்து விட்டால் அவள் என்ன செய்வாள்? அவள் பசிக்கும் என்று உணவை பறித்தான் அவள் உண்ண முடியுமா? இல்லை யாரும் பாவங்களை தூக்கி அழிந்து கொள்ளதான் அவள் முடியுமா? இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொஞ்சம் கூட உங்களுக்கு நெஞ்சில் ஈரம் இல்லையா? அம்மா, நீங்கள் ஒரு பெண் தானே. 2 பிள்ளைகளோடு இவளை கொண்டு விட்டால் இவள் என்ன செய்வாள் என்று உங்களுக்கு தெரிவித்து நீங்கள் நினைச்சு பார்க்கிறீர்களா? இந்த செயலை செய்தீர்களே. நான் போகிறேன் காரணத்துக்கு என் மனைவி மக்களை கேட்டு. அப்பா, ஒன்று சொல்கிறேன், நன்றாக கேளுங்கள். நான் திரும்பி வந்தால் என் மனைவி மக்களோடு வருகிறேன். இல்லையே உங்கள் மகனாகிய மாற்றித்தான் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் போகிறேன். என்னை விடுங்கள். சரி அடுப்பேன். ஐயோ, 4 நாட்களாக நான் காணலுக்கு சுற்றி வருகிறேன். என் காலங்களெல்லாம் மறந்து போய்விட்டது. ஆனால் என் மனைவி மக்களை இருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே. அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா? இல்லை அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரிடுமோ? ஐயோ, இடையிலே எனக்கு உடம்பெல்லாம் கொதிக்கின்றது. தன்னை நானும் நம் செல்வங்களை வைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் நீ அப்படியெல்லாம் இருக்கின்றாய். அழுது கொண்டிருக்கும் நம் பிள்ளைகளை பார்த்து நீ எப்படி துடிக்கின்றாயோ கண்மணியே. நம் பிள்ளைகளை தங்க தொழில் வைத்து தாராடக்கூடியவர்களை இந்த காலத்தில் வைத்து நீ என்ன பாடுகின்றாயோ? இப்படிப்பட்ட சோதனைகள் எனக்கு கொடுத்திருக்கிறீர்களே. இந்த சோதனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கள் அம்மா. எனக்கு துணையாக அம்மா. ஒரு முறை நான் என் பிள்ளைகளை பார்க்கின்றால் கூட என் மனம் மாறி இருக்குமே. அதுக்கும் நான் பாதிப்பு இல்லாதே தலையே. அம்மா, எனக்கு வழி செய்யலம்மா. தம்பி, நீ யாருப்பா? நீங்க ஏன் அழுகிறாய்? முனிவரே, நான் எத்தூர் நாட்டில் வருகிறேன். என் பெயர் விடவேந்திரன். என் யாரோ செய்த சூழ்ச்சியால் என் மனைவி மக்களை இந்த காணகத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அவர்களை தேடித்தான் வந்திருக்கிறேன். நீங்கள் பார்த்திருந்தால் சொல்லுங்கள் ஐயா. மனைவியா? அவள் பேர் என்னப்பா? மனைவிக்கு 2 கைகளும் கூட இல்லை. அவள் அப்படி இருக்கின்றாளோ இந்த காணகத்தில். நீ அழுவாதப்பா. அவள் எப்படிப்பா கழிவுகளை? அவள் பேர் என்ன? என் மனைவி பேர் ஞானசௌந்தரியம்மா. ஞானசௌந்தரியா பார்த்தீர்களா? நான் பார்த்தப்பா. நீ அழுவாத. அவள் பரவமா தான் நான் போகிறேன். அப்படியா? சீக்கிரம் உடனே என்னை கூட்டு கொண்டு வாங்கலாங்க. என் மனைவி மக்களை நான் உடனே பார்க்க வேண்டும். போடுங்கள். வாருங்கள். இதோ மனைவி மக்கள். ஞானம், ஞானம், கண்ணி ஞானம். எப்படி அம்மா இந்த காலத்தில் நீ நம் பிள்ளை கழித்து கொண்டிருந்தாயோ? ஞானம், ஞானம், இது என்ன? இந்த கையில் இருக்கிறது என் செல்வங்களே, என் கண்மணிகளே, வாருங்கள். உங்களை எல்லாம் நான் தாராளமாக
ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படியா? தேவதாயார் காட்சி கொடுத்தாங்களா? நானும் நீ இரு தினமும் அந்த தேவதாயாரை குடித்து வணங்கியது தீர்ப்பாகியம்மா. அவர்கள் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார்களே, அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமாம்மா. தேவதாயரே, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல காட்சி கொடுத்தவங்களுக்கு உடனே ஒரு நன்றி சொல்லலாம். எங்க என்னையும் குழந்தைகளை கொலை செய்து பண்ணீங்களா? உங்களுக்கு நாங்கள் என்னங்க திறவு செய்தா? என்ன ஞானம் நீயுமா இப்படி கேட்கிறாய்? என் தாய் தந்தையர்தான் மகன் மீது உள்ள பாசத்தால் இப்படி செய்தார்கள் என்றால் நீயும் இப்படி கேட்கிறாயே, நான் அப்படி உங்களை செய்வேனா? இதுவும் இந்த சிஸ்டம் சூழ்ச்சிதான். நான் என்னிடம் கடித்து கொண்டு வந்த தியாகனிடம் மருந்தையை அனுப்பினேன். அவன் மோனாபுரி அரண்மனையில் சரி ஓய்வு எடுத்ததாக சொன்னான். அங்கு நல்ல சூழ்ச்சியாக தான் இருக்கும். சரிதானம், அது எடுத்து அப்ப எப்ப பார்த்துக்கலாம். கிளம்பு, இனி ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்கக்கூடாது. அப்பா அம்மா நம்ம எதிர்பார்த்து நிற்பார்கள். வா போகலாம். சரி வாங்க போவோம். என்னங்க என் நண்பனை எதிர்த்து விளைவிக்கிறதுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கா? நான் சென்று பார்த்து வருவோம். ஐயோ நானா, என் தலையில சுத்துகிறது, உடம்புல ஒரே வழியில இருக்குது. என்ன நிற்க கூட முடியவில்லையே நானா. என்னடி இவ்வளவு நல்லாதான் இருந்த, இப்ப என்ன ஆச்சு உனக்கு? என்னன்னு தெரியவில்லையே நானா. என்னால் முடியலையே, நீங்கள் மட்டும் சென்று வாருங்கள். சரி சரி, நீ இங்கிரு, நான் மட்டும் சென்று வருகிறேன். அப்பா நல்லா தப்பிச்சோமா? அப்பா எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறப்பா. என் மனைவி மகளை என் வாழ்க்கை என்று நான் எடுத்து கூட பார்க்கவில்லை. தேவதாயார் என்னை துணை இருக்கிறாரப்பா. அம்மா ஞானம், உனக்கு எப்படி என்ன கை வந்தது? எங்களை மன்னிச்சிடுமா? அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. நீங்க என்ன காரணத்துல கொண்டு விடவில்லை என்றால் எனக்கு தேவமாத கடலை கொடுத்துருக்க மாட்டார். நீங்க காரணத்துல கொண்டு விட்டதுனாலதான் இப்போ ஒரு சந்தோஷம் நமக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்குது. குழந்தைகளோட நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அப்ப தேவமாதாவுக்கு நாம் நன்றி சொல்லணும். ஒன்று சேர்த்தார் தேவமாதாவுக்கு. சொன்னப்பா, நம் தேவதாயருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அரசே, வாருங்கள் அரசே. அரசே, நீங்கள் எங்கள் அரண்மனைக்கு வருவதற்கு நாங்கள் என்ன பார்க்க முடியுமோ அமருங்கள். நம்மளை விளைவிக்கிறா உன் கண்மணிகளே, அவர்களை பார்த்துத்தான் வந்தேன். ஞானா, தர்மராஜன் வந்திருக்கார், தண்ணி கொண்டு வாமா. என்ன ஞானம்மா? என்ன தர்மராஜாவா? நம்ம அப்பா தான் வந்திருக்கிறாரா? போய் பார்க்கலாம். ஐயோ ஐயோ அப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கிறம்மா. ஞானம், நீ எப்படி மாங்க? அரசே, ஞானம் உங்கள் மகளா? அவள் என் மனைவியா இருக்கே. என்ன ஞானம் உன் மனைவியா? எப்படியாப்பா? ஆமா இருக்கே. நான் காரணத்துக்கு வேட்டையாட சென்றுள்ளது. ஞானத்துக்கு 2 கைகளும் இல்லாமல் மயக்க நிலையில் கிடந்தார். அதை நான் என்னுடன் அழைத்து வந்து நான் திருமணம் செய்து கொண்டேன் அரசே. என்ன என் மகளுக்கு 2 கைகள் இல்லையா? ஆமாப்பா, நம்ம சித்தாவின் சூழ்ச்சியால நீங்க காட்டுக்கு போன உடனே காணத்துல கொலை செய்ய சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. ஆனா அந்த வீரர்கள் என்னை கொலை செய்ய நான் கையிலேயே வெட்டிட்டாங்கப்பா. நான் கையில்லாத கஷ்டப்பட்டுட்டாங்கப்பா. என்ன இந்த கல்வியாரை இவ்வளவு செய்திருக்கிறாளா? அதான் நான் கூட்டத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னாளா? இரு இரு, அவளை போய் நான் என்ன செய்கிறேன் பாரு. சரிம்மா, இப்ப எப்படி கை வந்தது உனக்கு? அரசே, நான் போராட்டம் இருக்கும்போது எனக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கும் செய்தியை கொண்டு வந்த சேவகனிடம் நான் தண்ணீரிடம் கொடுத்து சொல்லி மறுக்கடிதம் அனுப்பினேன். அவன் வாகாபதி அரண்மனையில் சற்று ஓய்வெடுத்ததாக சொன்னான். அங்குதான் மாறிக்கும் என்று நினைத்தேன். நான் என் மனைவி மக்களை கொண்டுவிட சொன்னதாக என் தாய் தந்தையர் என் மீது உள்ள பாசத்தால் அவர்கள் ஞானத்தை காணத்துக்கு கொண்டு போய் விட்டுவிட்டார்கள் அரசே, கொலை செய்யாமல். அப்படியா? அப்பா, எனக்கு காணத்தில் விட்ட பிறகு நான் தேவமாதாவோட நான் அழைத்து வேண்டிட்டப்பா. அவங்களே என் கையிலேருந்து வளர்ந்து தெரியாங்க. அப்படியாம்மா? நம்ம தெய்வம் நம்மளை கைவிடல. அந்த மாதாவுக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? சரிங்கப்பா. ரோமாபுரிகளுக்கு என் மனைவியா இருக்கு. இதுவும் அவ தேடி சொல்லிட்டாமா? சரி சரி, அவளை நான் போய் பார்த்து சொல்லுவேன். அரசே 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 சொல்லுங்க. என் மகளுக்கு என் ராஜ்யத்திலே பட்டத்திரானை முடித்து விழா நடத்த வேண்டும். உடனே என் அரண்மனைக்கு வாருங்கள். விளையாண்டா இவர்களை அழைத்து வாப்பா. நான் முன்னே செல்கிறேன். வாங்க.
இருக்கிறா. பாருங்க அரசே. அம்மா பாருங்க. மகளே ஞானம் ஞானம். மகளே ஞானம். ஆமா வந்து என்ன செய்யலாம் அவரு? அந்திரியாரே அந்த முடி இதை கொடுங்கள். மகளே என் ரோமாபுரி ராஜ்யத்திற்கே உன்னை பட்டத்து ராணியாக உள் கொண்டுகிறேன். அஞ்சலி சொன்னாய் உன் மகள் கலைப்பால் என்று. அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். காலை முதல் இன்னும் தொடர்ந்து இந்த நிகழ்விலே நீங்கள் ஆர்வமோடு பங்கெடுப்பதை பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நம்முடைய பெரியூர் வட்டாரத்தில் இந்த மலையை கரையானது மிகவும் துடிப்போடும் முனைப்போடும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது மிகவும் பெருமையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் அன்னை மரியாள் வழி பின்பற்றி அவரை போன்று விசுவாசத்தில் சிறந்தவர்களாக வாழ்வதற்கு பல முயற்சிகளை நாம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் அன்னை மரியாள் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார் என்பதற்கு பல சாட்சிகள் சான்றுகள் நம்மிடையே இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கு முன்னாடி எல்லாரும் இந்த வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க. தைவான் நாட்டில் ஒரு சித்த ஆலயத்தில் ஒரு அமலோகமான சுருவம், ஒரு 3 அடி சுருவத்தை வந்துட்டு யாரோ உடச்சு போட்டு போயிட்டாங்க. அதிகாலையில் ஆலயத்திற்கு ஜபிக்க வந்த அருள் சகோதரிகள் மற்றும் அவரோடு இணைந்த பக்த சபையினர், உங்களை மாதிரி மலையை சனை மற்றும் பக்த சபையினர் ஒரு 10 பேர் அந்த உடைந்து போன சுருவத்தின் முன் முழங்கால் படியிட்டு ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு புகைப்படம் எடுக்கப்பட்டது. அந்த புகைப்படத்திலே அந்த மாதாவின் அந்த சுருவம் உடைக்கப்படாமல் எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு நிழல் பிம்பம் அந்த புகைப்படத்தில் இருந்ததை பார்த்து அத்தனை பேருமே ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியானால் அன்னை மரியாதை நாம் நினைவு கூறுகின்ற பொழுதெல்லாம், நாம் உண்மையான ஒரு தேடலோடு அவர் அழைக்கின்ற போதெல்லாம் அவர் நம்மிடையே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம். அதை போன்று நம்முடைய வாழ்வில் அன்னை மரியாள் பெயரால் நாம் எப்பொழுதெல்லாம் ஒன்று கூடுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அங்கே அவருடைய அருள் பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாம் உணர்வோம். அதோடு இந்த மரியாதை பார்க்கின்ற பொழுது இன்னும் சென்னை மற்றும் பெங்களூர் ஆகிய மும்பை ஆகிய இடங்களுக்கு பார்க்கின்ற பொழுது ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. பெண்கள் அதிகமாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் தங்கள் கணவரை, தங்கள் சகோதரர்களை, நண்பர்களை அந்த மரியை சென்னைக்கு அழைத்து வந்து அதிலே உறுப்பினராக சேர்ப்பதை பார்க்கின்ற பொழுது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. நம்முடைய கிராமங்களில் தான் நம்முடைய ஆம்பளைங்க வைக்கப்பட்டார்கள். காரணம், அந்த விசுவாசத்துடைய சுவையை அவர்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான். அந்த சுவையை நீங்கள் தான் கொடுக்கணும். எப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாழ்வு ஒரு எடுத்துக்காட்டு உள்ள ஒரு வாழ்வாக இருந்தால் மட்டும்தான் அது முடியும். அப்படி ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்வு இருக்கணும்னு சொன்னா, நீங்க தன்னிலையில் ஒரு உறுதி பெறணும், விசுவாசத்துல ஒரு திடம் கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை பார்க்கின்றவர்கள் நிச்சயமாக